வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அடிப்படையில் நாளைக்கு நம்ம நிதியமைச்சர் 2025-2026க்கான பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025-2026க்கான தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் நிறைய விதமான அறிவிப்புகள் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த தமிழ் புதல்வன் திட்டத்துக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கும் பல அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வெளிவரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இதில் தெரியப்படுத்திருக்கிறாங்க. இதில் நம்ம வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் ஆர்.என். ரவி உரையுடன் தொடங்கி முடிவடைந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் மார்ச் 14ஆம் தேதி நாளை தொடங்குகிறது. நாளை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில் 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். கடந்த ஆண்டுகளில் தமிழக அரசுக்கு வந்த வருவாய் வரவுகள், செலவுகள், வாங்கிய கடன், கடனுக்கான வட்டி எவ்வளவு போன்ற தகவல்களை அவர் வெளியிட இருக்கிறார். அதேபோல் 2025-2026 ஆண்டில் தமிழக அரசு உத்தேசமாக மேற்கொள்ள உள்ள செலவுகள், வருவாய் வரவுகள் போன்ற தகவல்களையும் அவர் அளிக்க உள்ளார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ளதால் இடைக்கால பட்ஜெட்டை மட்டுமே இந்த அரசு தாக்கல் செய்ய முடியும். அதனால் இந்த பட்ஜெட்டில் மக்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது. முக்கியமாக கல்வி கடன் மற்றும் தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பல்வேறு அறிவிப்பு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மறுநாள் 15ஆம் தேதி வேளாண்மை பட்ஜெட்டை வேளாண்மைத்துறை அமைச்சர் தாக்கல் செய்ய உள்ளார். வரும் 17ஆம் தேதி சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான உறுப்பினர்களின் விவாதம் தொடங்க உள்ளது. 4 அல்லது 5 நாட்களுக்கு நடைபெறும் இந்த விவாதத்தில் உறுப்பினர்களின் கருத்துக்கு நிதித்துறை அமைச்சர் பதிலளித்து பேசுவார். பின்னர் துறைகளின் மீதான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற உள்ளது. இப்போ நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைய விதமான திட்டத்துக்கான விரிவாக்கம் செய்யப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க. இந்த நிதியாண்டு 2025-2026க்கான பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நிதி ஒதுக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் சம்பந்தமாக நாளைக்கு அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ வேறு அறிவிப்புகள் வேறு எனக்கு ஏதாவது தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.